ஓகேங்க, நம்ம போன பாட்டில் என்ன நான் என்ன சொல்ல வரேன்றதே மறந்துட்டேன். ஓகே, நம்ம இன்றைக்கி மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் கட்டியிருந்தோம். என்ன ஃபார்ம்னா இருங்க வெளில வந்து காமிக்கிறேன். அதோ இந்த ஃபார்ம் தான் கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா. இதுன்ற பாருங்கள், அதோ இதுதான் கட்டியிருந்தோம் இந்த ஃபார்ம் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். அது என்ன விஷயம்னா இப்போ சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அது சர்ப்ரைஸு, அதனால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவ் ஃபார்ம் தான். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு, வீடை சுற்றி புல்லாக இருக்குது. அதனால் புல்லெல்லாம் வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷவல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஓகே, வந்தாச்சா? இப்போ இந்த சாண்டுன்ற பாருங்கள், டர்ட்டெல்லாம் வந்துட்டு வெட்டிடலாம். ஏன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அநியாயத்துக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி வீட்டை சுற்றி டர்ட் இருக்குது. அதனால தான் டர்ட்டை வெட்டிடலான்னு ஒரு பிளானோட வந்திருக்கேன் இன்றைக்கி. ஓகே, நான் வெட்டினோன்னே பார்க்கலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து இங்கே ஒரு ட்ரேட் இருக்கா, இவன் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். என்ன இது, ஏதோ ஒன்று கொடுத்தா ஒரு எமரல்டு. ஓகே, ஏதோ கொடுப்பேன்றான். ஏன்னா அவன் கொடுக்குறது இப்போதைக்கு நம்மளுக்கு சுத்தமாக தேவையில்ல. ஐஸ் பால்ஸ் என்ன இது அசிங்கமாக இருக்குது, வெட்டி விடலான்னு போனால் ஏதோ ஐஸ் பால்ஸ்ன்னு கேட்டிருக்குது. ஓகே, இது எதுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அப்புறமா ஒரு வேளை நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். இது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்ல, கண்டிப்பாக யூசேஜ் இருக்கும். யூசேஜ் இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆமாம் நம்ம எதுக்கு வந்தோம், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்? சரி வாங்க, நம்ம டக்குன்னு நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட போன தடவை இதை கட்டினதுலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 ஃபென்ஸ் வந்துட்டு மிஞ்சிருந்துச்சு. அடுத்து கொஞ்சோண்டு வுட்டும் இருக்குது. இதை வச்சு எத்தனை ஃபென்ஸ் பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு வேறு ஏதாவது நம்மக்கிட்ட ஃபென்ஸ் இருக்கா? ஃபென்ஸ் மரக்கட்டை. ஓகே, மரக்கட்டை வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சோண்டு ஸ்டிக்ஸாக மாற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபென்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வந்தாச்சு. ஸ்டிக்கு இங்கே இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிக்ஸு. இப்போ ஃபென்ஸை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம். ஓகே, 33 ஃபென்ஸ் எடுக்க முடியுமா? ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துரு. ஓகே கைஸ், கரெக்டாக 38 ஃபென்ஸ் வந்துட்டு இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். அடுத்து எல்லா வீடியோஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல வீடியோஸாக போடுவேன். தரமான வீடியோஸ் தான் இருக்கும் எல்லாமே. ஏதாவது உங்களுக்கு குறைச்சலாக இருந்துச்சுன்னா, இல்லை ப்ரோ இது பண்ணுங்கள் ப்ரோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, இந்த கேம் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேம் தெரிஞ்சிச்சுனாலும் சொல்லுங்கள். அந்த கேமை கண்டிப்பாக நான் போடுறேன் நம்ம சேனலில். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் முடியாதுன்னு சொல்லாமல் பண்ணுவேன். நான் வந்துட்டு இன்னொரு சேனலும் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்துச்சு. நவீன் ஃபுட்டி விலாக்ஸ்னால் அந்த சேனலில் ஆரம்பிக்கலாமா இல்லை வேண்டாமான்னு என்னோட தெரிவிக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஆரம்பிச்சிடுவேன் இப்போவே கிடையாது, கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இருட்டிருச்சு. சரி, இதை வந்துட்டு லைட்டாக போயிட்டு தூங்கிடலாம். அங்கே பாருங்கள் நம்ம நாயை. எனக்கு போன தடவை ஒரு பேர் வச்சுருந்தோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நம்ம பெட்டில் போய் தூங்கிடலாம். இவனை பாருங்கள் கைஸ், டெய்லியும் பெட்டு மேலேயே உட்காந்துருக்கான். எல்லோரும் கீழே உட்காடுறான், இவன் மட்டும் ராஜா மாதிரி. கவனிச்சிங்களா? மேலே உட்காந்துருக்கான், எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. எல்லாம் கரெக்டாக அவனே பார்த்தாங்க. கரெக்டாக எல்லோரும் ஆர்டர் வைஸ் உட்காந்துருக்கானுங்க. ஒரு வேளை இவன் தான் இவங்களுக்கெல்லாம் டீச்சராக இருக்கணும், மேலே உட்காந்து சொல்லித்தரான் போல இருக்குது. இப்படி படிங்கடான்ட்டு. எனக்கு இருக்க ஒரே வருத்தம்னா, நம்ம கூட இருக்க ஒரு ஆள்
இப்படி ஒரு படிப்பாளியாக மாறிட்டானா அப்படின்றதான் என்னோடய வருத்தம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் டோர் செய்ய மாட்டேனே. சரி இப்போ போய் டோரும் செஞ்சுட்டு வந்துடலாம். போன பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கடுப்பாயிட்டேன்னா போங்கடாங்கிட்டு எத்தனை தடவை என்ன செய்ய வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே ஸ்டிக்ஸு வேணுமா? எதுக்கு இப்போ நான் வெளில வரேன் டக்குன்னு? எதுக்கு எடுத்தாலும் நான் வெளில வந்துடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸு 4 ஸ்டிக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா டக்குன்னு வெளில வந்துட்டேன். ஓகே இதுவும் செஞ்சாச்சு. இப்போ இதை போய் மாட்டிடலாம். அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு நானும் போடுறேன். ஓகே நல்லா இருக்குல்ல? க்ளீனாக பண்ணியாச்சு. அது க்ளீனாக கிடையாது, பண்ணியாச்சு. இப்போ க்ளீனாக பண்ணிடலாம். ஓகே இந்த புல்லெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெட்டி எடுத்துடலாம். நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட ஃபார்ம் என்னது இன்னும்? ஓகே இது மட்டும் கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கு. ஓகே இது வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நான் என்ன சீடு போட்டேன்னு எனக்கு தெரியல. இருந்துச்சு அந்த சீடை போட்டு விட்டேன். சொல்லுங்க வளர்ந்துருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே வீட் சூப்பர்யா. வீட் வந்துட்டு கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் இன்னும் ஒழுங்காக விதையில போல இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகே இது ரெண்டுத்தையும் இதையும் ஐயோ இதான் நான் தெரியாமல் வெட்டி விட்டேன். எங்கே இருக்குது? ஓஹோ இங்கே தான் இருக்குது. பரவாயில்ல பக்கத்துலேயே இருக்குது. அதை வெட்டி விட்டு ஓகே இந்த புல்லை போட்டுட்ருலாம். போட்டாச்சு. அடுத்து கவ்வை போய் நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆஹா நேற்று வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா கைஸ்? நான் சொல்லியிருந்தேன்ல நான் எப்போலாம் சுகர் கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுகர் கேன் வளர்ந்துருக்குன்னு. ஓகே இதையும் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு திரும்ப போட்டு போயிடலாம். பரவாயில்லையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது கைஸ் சுகர் கேன். நான் நினச்சதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. ஃபாஸ்ட்டாக வளரணும் எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரணும் நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல் இதாக வளர்ந்துருச்சு. ஓகே 15 சுகர் கேன் கிடச்சிச்சு. 5 போட்டது இப்போ 15ஆக மாறிடுச்சு. ஓகே போடுறதுக்கே இடம் இருக்காது இப்போ இருக்கு. அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு கைஸ். இதை வேறு வந்துட்டு ஓரத்துலலாம் போடணுமா? நடுவில்லாம் போட முடியாதான்? ஓகே பாருங்க இப்போ வைக்கவே இடம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ் நான் வந்துட்டு இப்போ அந்த சுகர் கேன்லாம் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அதாவது என்னதுன்னா கிடைக்குதான்னு ரொம்ப நேரமாக கிடைக்கவே இல்லை. பாருங்கள் சுற்றி நான் என் வீட்டுக்கே வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக 2 கவ்வாவது அட்லீஸ்ட் பிடிச்சோன்னா 2 இல்லைனா ஒன்றாவது கிடச்சிடக்கூடாதா? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ ஒரு கவு கிடச்சா கூட பரவாயில்ல கைஸ். ஒரு கவு கிடச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா நான் ஒரு கவு வா 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 வா. ஏன்னா ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னா 2 கவு போடுவா வா 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 வா. 3 கவு எதுவும் இருக்கா என்கிட்ட? 2 தானா? சரி பேராசை பெருவினை ஆகும். அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம போகலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன் 1/2 மணி நேரமாக திட்டிருந்தேன் கைஸ். அதான் நான் வீடியோவே பாஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு. நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணல. நான் சும்மா சரி ஐயோ கவு பொறிச்சாப்ப ஐயோ இப்போ வேஸ்ட்டு கைஸ். இப்போ இந்த கவை பிடிச்சது ஏன்டா வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். கட்டுப்பாகுது கைஸ். டொப்புன்னு கேவில் விழுந்துட்டேன். எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. ஒரு செகண்ட் நான் மேலே ஏறிட்டேன். 2 பிளாக் போட்டு தான் இருக்கேன். கோப்பலாம்ல. சூப்பர் ஐடியா.
இதை மட்டும் வெட்டி விட்டுடலாம். இது அடுத்து மேலே இன்னும் கொஞ்சம் கேப் போட வச்சுக்கலாம். அப்போ கவு வரும்னு தான் நினைக்கிறேன். கவுங்க வா மாடே, சன மாடே. ஐயோ, இங்கேருந்து எப்படி ஏறுன்றதை நான் மறந்துட்டேன் பாருங்க. இதை போட்டு இந்த இடத்த மட்டும் வெட்டி விட்டுருக்கலாம். ஓகே, இங்கே 2 பிளாக் போட்டு இப்போ 2 கவையும் கூப்பிடுவாங்க. வாங்க. பில்லேஜர், ஐயோ பில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்துருச்சா? இவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க? நீங்கள் ஏன்டா இங்கே வந்தீங்க? ஐயோ, இன்னைக்கு நான் பில்லேஜர் அவுட் போஸ்ட் போடவே நினைக்கல. நீ கொள்ளதுரா, ப்ளீஸா கொள்ளதுரா. பில்லேஜர் இவன் எதுக்கு இங்கே வந்தான் இப்போ? ஐயோ, நம்ம ஒரு கண்டென்ட் யோசிச்சா இவனுங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றானுங்க. ஐயோ, வேறு ஏதாவது பில்லேஜர் இருப்பானுங்களே. பில்லேஜருக்கு இங்கே வந்துட்டான். அவனையும் நான் போட்டேன். கண்டிப்பாக பில்லேஜர்ஸ் வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட் கொண்டு அடைச்சி போட்டு பெல் அடிச்சிருவோம். அப்போ எல்லோரும் உள்ளே இருக்க போயிடுவாங்க, அதாவது வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம அவுட் போஸ்ட்டை தொடங்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பித்து ரொம்ப நாள்லாம் ஆகலை. எனக்கு இது வரைக்கும் நான் பில்லேஜர் அவுட் போஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. இருக்குன்னு வேணால் எனக்கு தெரியுமே தவிர நான் பண்ணது கிடையாது பில்லேஜர் அவுட் போஸ்ட்லாம். அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, பில்லேஜருக்கு இங்கே வேறு கொண்டுட்டேன். நான் கொல்லலைன்னா இதை காப்பாற்றிருக்க முடியாது. கொண்டு தான் ஆகணும். கொன்னது இப்போ தப்பு கிடையாது. ஆனால் கொன்னதுனால பில்லேஜர்ஸ் வந்துடுவாங்களோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போது. சரி வாங்க, ஒன்றும் இல்லை. எங்கள் மனசை காமாக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்மக்கிட்ட இங்கே ஒரு 3 ஆடை வளர்ந்துருச்சா? ஓகே, மீன் ஓகே. இருட்டுது வேறு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. இந்த பட்டி ஓகே, நம்ம போய் ஃபஸ்ட் தூங்கிடலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எதுவும் ஆயிடாதில்ல. வில்லேஜரோட கிங்கு வர வந்துட்டான். நான் முன்னாடியே நினச்சேன் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜர் அவுட் போஸ்ட் இருந்துச்சு. நான் அங்கேருந்து வேறு எனக்கே ஒரு தடவை நாங்கள் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தேன். சம்பவம்னா கிங்கெல்லாம் கொல்லலை. அங்கே இருக்க லூட் செஸ்ட்லேருந்து லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு எதுவும் பெருசாலாம் பண்ணலை. அதுக்கு அவங்க அப்போவே என்னை போட்டு புரட்டி எடுத்தாங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்துட்டேன். வெறும் அந்த கொலைவெறின்னு தான் நினைக்கிறேன். போட்டு பொழக்கிறானுங்க. அவனுங்க வேறு இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஓகே, பில்லேஜர் அவுட் போஸ்ட் இருக்குது. இது நல்லா தான் இருக்கும். இதை எடுத்து நம்ம இந்த பேனர் எடுத்து இங்கே வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். அது நல்லா இருக்கா? இங்கே வைக்கலாமா இல்லை மேலே வைக்கலாமா? மேலே வைப்போமா? மேலே வச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆஹா, இந்த மாதிரி விழுவுது. அது கதை உடைச்சிட்ருக்கேன். சே, இன்னும் அங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல. எனக்கு என்னமோ பயமாகவே இருக்க கைஸ். ஏதாவது ஆயிருமோ, அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவானா, நம்ம பெட்ஸெல்லாம் காப்பாற்ற முடியுமானே ஒரு டவுட் எனக்கு இப்போ வருது. பெட்ஸ்னால் இந்த வில்லேஜை அப்படி மட்டும் கடவுள் கைவிட்டாருன்னா போய் சேர வேண்டியதான். ஓகே, நம்ம மைனிங் பண்ணுவோம். எனக்கு இப்போதைக்கு வேறு எதுவும் பெருசாக ஐடியா இல்லை. மாடையும் பிடிச்சி விட்டாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக காத்திருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா நீங்களே முடிஞ்ச அளவு கண்டுபிடிங்க. சர்ப்ரைஸ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்கள். அல்லாமா, இவங்களை போட்டுருங்க. இவனுங்க 2த்தையும் வச்சு போட்டுருவோம். அடி போட்டுறா. சூப்பர், லெதரும் லீஷு கிடச்சிச்சு. கட்டி அவனை விட்டுறாது அதை போட்டுரு. அவ்வளோதான். எங்கே அவன்? டாஹி மாட்டினியா கொண்டு மண்டையா? வாங்கிக்க நீனு. இப்போ போய் நான் ஆகிக்கிட்ட போட தாங்க. போ உனக்கு நான் சாப்பாடு தரேன். அப்புறமா வீட்டை போய் கறி இருக்கா? கறி இருக்குது.
நம்ம பட்டுக்கு இதை தந்துடலாம். ஐயோ, வீட்டை இங்கே வைக்கலாம், இதை எடுத்து இங்கே வைக்கலாம். ஓகே, எங்கே நம்ம தங்க குட்டி காணும்? அழகு குட்டி எவ்வளோ அழகாக இருந்து பாருங்க. இந்தா இன்னும் இத்தனை கறி சாப்பிட்றாரு. டேய், என்னடா எல்லா கறியும் முடிச்சிட்ட? அடப்பா, இருந்த 4 கறியும் முடிச்சு விட்டாங்க அவன். சரி விடுங்க, இத்தனை அடி வாங்கினான்ல அதுக்கு இந்த கறி. அங்கே ஸ்மித் இருக்கான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எமரல்டு அவ்வளோவா இல்லை. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிடுவேன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லாமே செம்ம ஒருத்தான ஐட்டம்ஸாக தான் இருக்கும் ஸ்மித்திக்கிட்ட இருக்குது. ஸ்மித்தியை பார்த்துட்டு அவனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரில. அவன் வீடு மட்டும் கிடச்சிச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அவன் வீட்டில் அயன் வச்சுருப்பாங்க, மெயினாக அயனு இல்லைன்னா கோல்டு வச்சுருப்பான். இது ரெண்டுத்தில் ஏதாவது வச்சுருப்பான் கண்டிப்பாக. சரி, நம்ம முதல்ல போயிட்டு ஆமாம் என்ன கேட்டு வந்தோம்? ஐயோ மறந்துடுச்சு. இதுக்கும் இங்கே வந்தோமே, எதுக்காக வந்தோம்? கவு பிடிக்க தானே வந்தோம். கவு பிடிக்கவா இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கா? ஆமாம், கவு பிடிக்க தான் வந்தோம். நேற்று வந்துட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிடிக்காமல் அப்படியே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஏன் முக்கியமாக அதை கொன்னுன்ற அந்த இது இருந்துச்சுல்ல லாமா, அதை ஏன் கொன்னுன்ற காரணம் வந்துட்டு எதுக்குன்னா, அதுக்கிட்டே இந்த லீஸ் கிடச்சிருக்கு. இந்த லீஸ் வச்சு என்ன பண்ணலான்னா, இருங்க, ஏதாவது வில்லேஜரு இல்லை யாராவது மாட்டுட்டோம், அவனுக்கிட்டே இதை யூஸ் பண்ணி காமிக்கிறோம். யாராவது இருக்கானுங்களா? ஓகே, இப்போதைக்கு யாரும் இங்கே என் கண்ணுக்கு தெரியலனால நம்ம செல்லாக்குட்டிக்கே போட்டுறோம். பார்த்தீங்களா, இப்படி போட்டோன்னா இப்படி இழுத்துட்டு போனோம்னா அது வந்துட்டு எந்த அனிமலாக இருந்தாலும் நம்ம கூடயே வரும். அதுக்கடுத்து அன்லீஷ் கொடுத்தோன்னா அந்த கையை திரும்ப நம்மக்கிட்டே வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பம்ப்கின் இது எப்படி வளர்ந்துச்சு இந்த இடத்துல? எப்படி வந்தால் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்ம பம்ப்கின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். பம்ப்கின் நிறையா எடுத்தாச்சு. பம்ப்கினை சாப்பிட முடியும், ஏன்னா அது எப்படி தான் தெரில. இருங்க, இல்லையே, அதை எப்படியோ சாப்பிடுவாங்க. ஒரு பைப்புன்னு ஒரு இது மாதிரி இருக்கும். பம்ப்கின் வச்சு சரி விடுங்க, இப்போதைக்கு எதுவும் காமிக்கல. ஓகே, இது இங்கே போட்டு பம்ப்கினை சுட வைக்க முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, இல்லை, பம்ப்கின் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம செஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட ஃபஸ்ட்டு பம்ப்கினை போட்டுடலாம். சரிங்க, நம்ம வச்சுக்கலாம். ஃபுட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு விருந்தை போட்டுருவோமா? என்ன சொல்கிறீங்க? ஓகே, நம்ம இப்போ ரோட்டன் ஃப்ளஷ் எடுத்தாச்சு. இவனுங்க தாங்க ரொம்ப நாளாக சாப்பிட்டே பல வருஷம் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. நடத்துங்க. சரி, எவ்வளோ நான்டா ஃபீட் பண்ணுறது? எனக்கு ஏதாவது ஒரு ஆள் எடுத்துக்கேன். அடப்பாவீங்களா, உங்களுக்கு இதுவே பத்தலையா? இன்னும் ஏதாவது கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லைடா, இப்போ என்னையே பார்க்குறீங்க? போனாங்க. ஐயோ ஐயோ, உட்கார வைக்க மாட்டேன். வச்சுக்கலாம். நல்லா உட்காந்துட்டிங்களா? என்னப்பா நின்றுட்டுருக்கீங்க? ஏன் உட்காருங்க. நம்ம கூட வரத்துக்கு ஒரு பெட் இருந்தால் இங்கே ஒரு வீட் வந்துடுச்சு. இந்த வீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, ரொம்ப மாடுதாங்க. எனக்கு இந்த பனி பேரதே சுத்தமாக பிடிக்கல கைஸ். ஏன்னா இந்த பனி பேஞ்சிச்சுனாலே வைங்க, அதனால சுற்றி நம்ம இடமே ஃபுல்லாக பனியாக மாதிரி இருக்குது. அதனால் இந்த வில்லத்தோட அழகே வந்துட்டு மாறிடுது.
அதனால தான் எனக்கு பனியை பிடிக்கல. அடுத்து பனி பெய்யும் போது வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம்ஸ் இந்த க்ரீப்பர் அடங்கவே மாட்டான். தேங்காய் பிராவிங்க க்ரீப்பரு பாருங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வில்லேஜ் மக்கள்லாம் எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க இதை பார்த்து. நம்ம சரி பண்ணி கொடுத்துருப்போம். நம்மளுக்கு எதுவும் யூஸ்லாம் கிடையாது. வில்லேஜில் நல்ல பேர் எடுத்துக்கலாம்ல, அதுக்கு தான். என்னடா வில்லேஜில் வந்தாங்க. ஏதாவது குதிரை கடைச்சலாவது இப்போதைக்கு லீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு பிடிச்சி கூப்பிட்டு வந்துடலாம் டேம் பண்ணிட்டு. ஏன்னா நம்ம இருக்க இடம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக குதிரைலாம் இருக்காது. தெரிஞ்ச விஷயம்னா வேறு ஏதாவது கிடைக்கலாம்ல. காய்ஸ் இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்கிட்ட ஏதாவது இருக்கா? அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல பனி இருந்தாலும் நம்ம இடமே கிடையாது. பாருங்கள் அந்த மரத்தை மட்டும் ஃபாக்ஸ் மட்டும் நிற்கணும். ஃபாக்ஸை பிடிக்கணும். குதிரை நல்ல வேலை. ஃபாக்ஸு தேங்க்ஸ்டா. ஒன்று பிடிக்க வந்தால் நான் இந்த மாடை பிடிக்க போகிறேன். வா பாருங்கள் எப்படி பண்ணிட்டு எனக்கு பயமாக இருக்குது இந்த பனி. இப்போ வந்துட்டு நான் லீஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் நம்ம பின்னாடி வரும் பாருங்க. வந்துருச்சா? அதனால் லைட்டாக சிக்கிக்கிச்சு கயிறு. அதை பார்க்க ஏதோ பில்டிங் மாதிரி இருக்கு. ஆனால் அது ஓகே நம்மளோட வில்லேஜ் தான். ஓகே நம்ம வில்லேஜுக்கு வந்தாச்சு. வெல்கம் வில்லேஜ். சரி எனக்கு தானே வெல்கம் சொன்னேன் வில்லேஜ். வா வெல்கம் பார்த்துக்கிறேன் வருதா இல்லை. ஃபாஸ்ட்டாக போனால் கொஞ்சம் அவங்களுக்கு தான் நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோன்னா அன்லீஸ் ஆகிடும். கொஞ்சம் நம்ம வந்துட்டு நார்மலாக நடக்கணும். அதுதான் நான் பார்ப்பீங்க. என்னோட ஃபாஸ்ட்டாக இப்படி ஓடுனா அவந்துடும் சொல்லிட்டு. ஆஹா இருட்டு வச்சு டக்குனு ரொம்ப உள்ள விட்டு அந்த மாடி இந்த வேலைலாம் பார்க்காது. உங்க வா வந்துருச்சா? வந்துருச்சு. இதை காமிக்கணும். மாடு நீ வா. இதை பாருங்க ரெண்டு கிண்டி போட்டுக்கிறேன். இப்போ பண்ணணும். நான் போய் டக்குன்னு தூங்குவேன். சவுண்டு வேறு கேட்குது. இவனுங்க வேறு சவுண்டு போட்டு தொல்லை பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக தூங்கியாச்சு. டைம் ஆச்சு. ஓகே இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் வந்துட்டு நம்ம இந்த வீட்டை இன்னும் பெருசாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கேன். உங்களுக்கு என்னன்றதை சொல்லுங்கள். இந்த வீடை வந்துட்டு இடிச்சுட்டு இன்னும் பிரம்மாண்டமாக கட்டலாமா, இல்லை இது ஓகே தான் ப்ரோ நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். ஒன்று கற்றுருக்கேன். இதுக்குனே அவுட் போஸ்ட் போட்டிருக்கீங்க. இந்த இடம் சரியாக இருக்காது. ஓகே என்ன கேட்டீங்கன்னா நல்லா மாறிடுச்சுன்னா see you later. Bye bye.